الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. صدق الله العظيم. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாராந்த எங்களோட தஃப்சீருடைய வகுப்பில் இன்றைக்கு உட்காரக்கூடிய சந்தர்ப்பத்தெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் பார்த்தோம். சூரத்துல் ஃபாத்திஹாட தொழுகையுடைய நிலைமையில் சூரத்துல் ஃபாத்திஹா அப்படி ஓதிப்படணும், அதனுடைய உள்தாங்க கருத்துக்கள் என்ன, அதில் அல்லாஹு தஆலா அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் என்னென்ன பேச விரும்புகிறான் என்றதெல்லாம் பார்த்தோம். அதோட ரமலான் ஆரம்பிக்கிறது என்றதால் சூரத்துல் கத்ரை பார்த்துட்டு திரும்ப நாங்கள் சூரத்துல் ஃபலக் என்ற சூறாவை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அதனுடைய சிறப்புக்களை பார்க்கறதுக்கு இருக்கிறோம். தப்சீர் என்ற நேரம் முதலாவதாக அந்த சூறா ஏன் இறக்கப்பட்டுச்சு, அது எங்கே இறங்கிச்சு, அந்த சூறாவுடைய உள்ரங்கங்கள் என்ன என்றதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். ஆகவே அவைகளையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் இந்த சூரா ஃபலக்குடைய விடயத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சூரா ஃபலக் என்று சொல்கிற நேரம் இந்த சூறாவை நாங்கள் சூரத்துல் நாஸோட சேர்த்து பார்த்தா தான் எங்களுக்கு நிறைய பிரயோஜனங்களை கண்டுகொள்ளலும், அதனுடைய ஃபலக்கில் அல்லாஹு தஆலா சொல்ல வர விடயங்கள் எங்களுக்கு விளங்கி கொள்ளலும். ஆரம்பமாக சூரத்துல் ஃபலக் என்ற சூறா எங்கே இறக்கப்பட்டது? பொதுவாக ஒவ்வொரு சூறாவும் மக்காலயா மதீனாலயான்னு குர்ஆனில் வருது. சூரத்துல் ஃபலக்குடைய விடயத்தில் அதிகமானவங்க மக்கால என்றும் ஒரு சிலர் மதீனால என்றும் இந்த சூறா இறக்கப்பட்டுச்சு என்று சொல்கிறாங்க. ஏகோபித்த முடிவு அதிகமானவங்க சொல்கிறாங்க சூரத்துல் ஃபலக் மக்கால இறக்கப்பட்ட சூறான்றது சொல்கிறாங்க. இதில் வரக்கூடிய ஆயத்துக்கள் 5. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விடயத்தை, இதனுடைய சிறப்புடைய விடயத்தில் இதனுடைய சிறப்பை எப்படி சொல்கிறாங்கன்னா, இதனுடைய சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் இஹ்லாஸ் ஆகிய 3 சூறாக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய சிறப்புகளை சொல்லிக்கிறாங்க. அதில் முஸ்லீம், திர்மிதி, அஹ்மத், நசாய் போன்ற கிதாபுகள் வரக்கூடிய ரிவாயத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களாம், எனக்கு சில ஆயத்துக்கள் இறக்கப்பட்டிருக்குது, அந்த ஆயத்துக்கள் இதுக்கு முன்னால் இறக்கப்பட்ட ஆயத்துக்களை விட சிறந்தது என்று சொல்லிட்டு சூரத்துல் ஃபலக்லையும் சூரத்துல் நாஸ்லையும் உள்ள ஆயத்துக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓடி காட்டுவாங்க. அதே நேரம் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் இஹ்லாஸ் 3 சூறாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி வருமாறு சொன்னாங்க என்றதை உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஒரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலேயும் சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் இஹ்லாஸ் ஆகிய சூறாக்களை ஓதிவாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்றதை உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இன்னும் புகாரியில் வரக்கூடிய ரிவாயத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்குறதுக்கு முன்னால இந்த சூறாக்கள் 3ஐயும் ஓதி நபி அவர்களுடைய மேனில 3 தடவைகள் அதை நபி அவங்க தேய்ச்சி கொள்வாங்க. இந்த சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் இஹ்லாஸ் போன்ற சூறாக்களை 3 தடவைகள் ஓதுவாங்களாம். இவைகளை ஓதி நபியிட மேனில நபி அவங்க 3 தடவைகள் ஊதி அப்படியே முழு உடம்புலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேய்ச்சி கொள்வாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த சூரத்துல் இந்த 3 சூறாக்களையும் தொழுகைக்கு பின்னாலே சொல்லிக்கிறாங்க. நபி அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் இந்த சூறாக்களை தூங்குறதுக்கு முன்னாலேயும் ஓதி உங்களோட மேனியில தேய்ச்சி கொள்ளுங்க என்று சொல்லி நபி அவங்களும் செஞ்சுக்கிறாங்க. பின்னால இன்ஷா அல்லாஹ் அது என்ன காரணம், நபி அவங்க ஏன் சொன்னாங்க, நபி அவங்க எப்படி செஞ்சு காட்டினாங்க என்றதை நாங்கள் பார்ப்போம். இவைகள் இதனுடைய சிறப்புகள். இந்த சூரத்துல் ஃபலக்கிட இது இறங்கினதுக்குரிய காரணம் சபபுன் நுசூல். நாங்கள் பொதுவாக ஏதோ ஒன்று ஒரு குர்ஆனுடைய வசனம் இறக்குறதாக இருந்தால் அதுக்கு ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு காரணியை வச்சிருப்பார், சபபுன் நுசூல் என்று சொல்லுவாங்க.
இது இறங்கினதற்குரிய காரணி நாங்கள் சொல்லுவோமே அபசவத்தவல்லா சூரா, இது அந்த உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட விஷயத்தில் இறங்கிச்சு அப்படின்னு பேசுகிற மாதிரி இந்த சூரத்துல் ஃபலக் இறங்கினதற்குரிய காரணிய புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ரிவாயத் வருது. ஏன் இறங்கிச்சு, எதற்காக இறங்கிச்சுன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அந்த காலத்துல யஹூதிகள்ல ஒரு ஆள் இருந்தான், லபீத் இப்னு அஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன். யஹூதிகள்ல ஒருத்தன் இருந்தான், லபீத் இப்னு அஸம் என்று சொல்லக்கூடிய மனிதன். இவன் யஹூதிகள்ல வாழ்ந்த யஹூதி பரம்பரையை சேர்ந்த ஒருத்தன். இவன் என்ன செஞ்சானண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தையும் இல்லாமாக்கணும் என்றதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செஞ்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செஞ்சான். எப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சீப்பை எடுத்து அந்த சீப்புல 11 முடிச்சுக்களை போட்டு, அந்த 11 முடிச்சுக்கள் போடப்பட்ட அந்த சீப்பை கொண்டு வைத்து ஒரு கிணத்துக்கு கீழால ஒரு கல்லுக்கு கீழால மறைச்சி வைக்கிறார். எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சூனியம் இருக்குதா, நலவு மட்டும்தானே அல்லாஹு தாலா செய்கிறான், கெடுதியும் நடக்குதா, இதெல்லாம் எப்படி என்றதெல்லாம் நாங்கள் பேசுவோம். அன்பானவர்களே, நலவு கெடுதி இதெல்லாம் அல்லாஹ் தான் செய்கிறான். அதுதான் எங்களுடைய ஈமான்ல ஒரு பகுதி. ஆமன்து பில்லாஹி வமலாயிகதிஹி வகுதுபிஹி வருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கதிரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அப்படித்தானே நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், மலக்குமார்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹுடைய வேதங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹுடைய ரசூல்மாரை ஈமான் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நலவு கெடுதி, அது நலவு நடந்தாலும் சரி கெடுதி நடந்தாலும் சரி, இவைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா தான் செய்கிறான் என்றதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு நோய் வாரது, எங்களுக்கு கஷ்டங்கள் வாரது, எங்களுக்கு கவலைகள் வாரது, வெள்ளங்கள் வாரது, காற்றுகள் வேகமாக அடிக்கிறது, மண் சரிவுகள் அடிக்கிறது. இதெல்லாம் கெடுதியாக இருந்தாலும் இவைகளையும் அல்லாஹு தஆலா தான் செய்கிறான் என்றதுதான் எங்களோட ஈமானுடைய இஸ்லாத்துடைய ஆகப்பெரிய கோட்பாடுகள்ல ஒன்று. நலவு கெடுதி வல் கதிரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நலவு கெடுதி அத்தனையும் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் தான் நடக்குது என்றதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த லபீத் இப்னு அஸம் என்று சொல்லக்கூடியவன் நபி அவர்களுக்கு சூனியம் செஞ்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சீப் ஒன்றை எடுத்து அந்த சீப்புல 11 முடிச்சுக்களை போட்டு, அந்த 11 முடிச்சுக்கள் போடப்பட்ட சீப்பை ஒரு கிணத்துக்கு கீழால கொண்டு வைத்து ஒரு கல்லுக்கு கீழால அவன் வச்சான். மாணவர்களே, இதற்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத்துல வருது, 40 நாட்கள் இதனுடைய தாக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்துச்சு. நுபுவத்துடைய விடயத்தில் இல்லை, ஆகிரத்துடைய விடயத்தில் இல்லை, துனியாவுடைய ஏதாவது தன்னுடைய சொந்த தேவைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்கண்டா நபி அவர்களுக்கு ஒரு பக்கத்துல இது செஞ்சேனா இல்லையா என்று சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு இதனுடைய தாக்கம் மாறிச்சு. ஒரு வேலையை செய்வாங்க, ரசூலுல்லாஹ் கேட்பாங்களா, நான் இந்த வேலையை செஞ்சேனா அல்லது செய்யலையா, இப்படி நபி அவர்களை இந்த சூனியத்துடைய தாக்க ஆரம்பிச்சு. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்கள் போற நேரம் 40 நாட்கள் கடக்குது. இதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா 2 மலக்குமார்களை இறக்குறான். 2 மலக்குமார்களை இறக்கி ஒரு மலக்கு நபி அவர்களுடைய தலை மாட்டிலையும் இன்னொரு மலக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கால் மாட்டிலையும் இறங்கி 2 பேரும் நபி அவர்களுக்கு முன்னால உரையாடல் ஒன்று செய்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கொள்றாங்க. ஒருத்தர் சலாம் சொல்றாரு, இன்னொருத்தர் பதில் சொல்றாரு. ஒருத்தர் கேட்கிறாரு நபி அவர்களுக்கு என்ன நடந்துச்சு, ஒருத்தர் சொல்றாரு நபி அவர்களுக்கு இப்படித்தான், இப்படி சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது, யாரு செஞ்சது, அது சொல்றாரு லபீத் இப்னு அஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு யகூதி மனிதர் செஞ்சிருக்கிறாரு, அது எங்க வைக்கப்பட்டிருக்கிறது, இன்ன கிணத்துக்கு கீழால இந்த கல்லுக்கு கீழால வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட நேரம் அதை இப்படி நபி அவர்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்துக்கிறதுக்காக வேண்டி 2 சஹாபாக்களை அனுப்பி அந்த ஷீப்பை, அந்த சூனியம் செய்யப்பட்ட அந்த பொருளை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து நபி அவர்களுடைய முன்னால கொண்டு வைக்கப்படுது. அது வைக்கப்பட்டிருந்த அந்த இடம் சிவப்பு நிறமாக மாறும். புகாரில வரக்கூடிய, முஸ்லீம்ல வரக்கூடிய ரிவாயத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அது கொண்டு வந்த அந்த பொருள் அது சிவப்பு நிறமாக மாறுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து ஒவ்வொரு முடிச்சையாக அவுக்குறாங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக்
இருந்து குல் அஊது பிரப்பின் நாஸ் உடைய இறுதி வரைக்கும், ஃபலக்ல 5 ஆயத்துக்கள், நாஸ்ல 6 ஆயத்துக்கள், மொத்தமாக 11 ஆயத்துக்கள் ரசூலுல்லாஹ் குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று ஓதுறாங்க. முதலாவது முடிச்சு அவிழுது குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். சூரத்துல் ஃபலக் முடியுது, 5 முடிச்சுகள் அழுவுது. அதுக்கு பின்னால் சூரத்துல் நாஸ ஓத ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப சூரத்துல் நாஸ்ல 6 ஆயத்துக்கள் ஓதுறாங்க. அந்த 11 முடிச்சும் அப்படியே அவிழ ஆரம்பிக்குது. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஓதின பின்னால அந்த சூனியத்துடைய அந்த தாக்கங்கள் எல்லாம் போக ஆரம்பிக்குது. இதற்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பமாகவே சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அவசரப்பட்டு எழுப்பி பேய்த்திடாதீங்க, சலாம் கொடுத்துட்டு எழுப்பி ஓடி பேய்த்திடாதீங்க, கொஞ்சம் உட்கார்ந்து ஆறுதலாக இருந்து நிறைய துவாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திக்கிறாங்க. அதுல ஒன்று இந்த குல் சூரா 3 ஓதுறது. அது உங்களோட பாதுகாப்புக்காக வேண்டி ஓதிக்கொள்ளுங்க, அவசரப்பட்டுடாதீங்க. 2வது, மனுஷன் அவசரத்தால தான் நிறைய அமல்களை நிறைய சிறப்புகளை இழக்கிறான். அந்த அவசர தன்மையால தான் நிறைய கிடைக்க வேண்டிய பிரதிபலிப்புகளை இழக்கிறான். செய்ய வேண்டியதை செய்யாம பின்னால போனதன் பின்னால கஷ்டம், பிரச்சனை, நோய், நொம்பலம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலைமைக்கு அவன் ஆகிறான். அதற்கு பின்னால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தூங்குறதுக்கு முன்னாலேயும் இந்த சூரா ஃபலக், சூரா நாஸ், சூரத்துல் இஹ்லாஸ் இவைகளை ஓதிக்கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இதுதான் இந்த சூறாவுடைய அறிமுகம். இந்த சூறா எங்க இறக்கப்பட்டு? மக்கால இறக்கப்பட்டுச்சு. இந்த சூறால 5 ஆயத்துக்கள் இருக்குது. இந்த சூறாட சிறப்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தூங்குறதுக்கு முன்னால ஓதிக்கொள்ளுங்க, தொழுகைக்கு பின்னால ஓதிக்கொள்ளுங்க, எனக்கு கிடைக்கப்பட்ட ஆயத்துக்கள்ல சிறந்த ஆயத்துக்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதோட இந்த சூறா இறக்கப்பட்டதற்குரிய காரணம் சபபுன் நுசூல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இதில் இறக்கப்பட்டதற்குரிய சபபுன் நுசூல் லபீத் இப்னு அஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செஞ்சான். அந்த சூனியத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிறதற்காக வேண்டி அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட சிறந்த ஆயத்துக்கள் தான் இந்த ஃபலக்ல வரக்கூடிய இந்த ஆயத்துக்கள். ஆகவே சூரத்துல் ஃபலக்குடைய ஆரம்ப பகுதி இதுதான். 2வது பகுதி தான் அதனுடைய கருத்துக்கள், அந்த கருத்துக்குள்ள வரக்கூடிய விடயங்கள், நாங்கள் எதில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளணும், இந்த சூனியத்துடைய விடயத்தில் இன்னும் மார்க்கம் என்ன சொல்லுது என்ற விடயங்கள் 2ஆம் பகுதியிலே இது. இன்ஷா அல்லாஹ் அந்த 2ஆம் பகுதியை நாங்கள் வாரக்கிழமை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க, அதுலேயும் பயன்பெறுவதற்காக வேண்டி பாரியோடு முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் தஆலா எல்லாரையும் கபூல் செய்வார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம